ஹாய் சிட்டி மக்களே, பார்த்துங்க. இதுக்கு பேர் தான் பனம்பழம். இது என்ன பண்ண போகிறோன்னா, எதுவுமே நெருப்பில் சுட்டு சாப்பிட போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இதை சுடணும்னா இது வளர்த்த இந்த இலை தேவை, அதாவது ஓலை, பனை ஓலை. இதை எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்க, இந்த மாதிரி கொளுத்திட்டு இந்த பயத்தை எடுத்து போயிட்டு அப்படியே போட்டிங்க வச்சுக்கலாம். நெருப்பில் அப்படியே திக்குதுன்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த ஒரு ஓலை கொளுத்தி எரிஞ்சால் ஃபுல்லாக எரிஞ்சால் போதும், அது வெந்துடும். வெடிஞ்சு ஃபுல்லாக வெந்த பார்த்து எப்படி இருக்குன்னா, இதோ இப்படி தான் இருக்கும். ஐயோ ஐயோ, நெருப்புலாம் இருக்கும். உஷாராக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கால் தீ பற்றிக்கிச்சு. இப்படி ஒரு குச்சி எரிஞ்சதை எடுத்துக்கணுங்க. அப்படியே 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 இப்படி வந்துச்சுன்னா எங்கே இருக்குது ஐயந்தா இருக்குது, அந்த மாதிரி வந்துடும். அதான் இப்படி பொழந்துச்சுனாவே அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். தெரியுதா? அதெல்லாம் இதை எடுத்து இப்படி ஒரு தட்டுன்னா அப்படியே இப்படி லைட்டாக பொழந்துக்கும். அப்படியே விரல வச்சு தனி நீக்கினா வந்துடும். இப்போ 2 கை போட்டோன்னா ஃபோனுக்கு கீழே வந்துடும். அப்படியே இது இருங்க. நான் சாப்பிடுவல. ஐயோ, சூடு வேறு போட்டுக்கணுங்க மக்களே, ஒன்றும் முடியல. ஒரு வையா ரொம்ப சூடாக இருக்குது. எப்படி ஒரு 5 நிமிஷமாச்சும் வெயிட் பண்ணோம். நான் உடனே எடுத்துட்டேன்னா சத்தியமாக செட் ஆகும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, செம்ம சூடாக இருக்குது மக்களே. இதெல்லாம் அனுபவிங்க. இது கண்டிப்பாக கிராமத்தில் மட்டும்தான் முடியும். பனம் நுங்கு எங்கே வேணால் சாப்பிட்லாம். பனம் பழம் மரத்தாண்டியே தான் சாப்பிட முடியும். ஏன்னா அது அப்பப்போ சாப்பிட்டா தான். ஒரு நாள் விட்டுனா கூட பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிருமா, நல்லா இருக்காது. நான் டேஸ்ட் பண்ணுறப்போ எப்படி இருக்குது எப்பா, வாசனையே செம்மையாக இருக்குது. சாப்பிட்டா அதை விட வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, நம்மா இருக்குது. செம்மையாக இருக்குது மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.